பேசுவதற்காக நம்மிடையே டாக்டர் சுபா ரவி அம்மா அவங்க யோகா அண்ட் உணவு நல ஆலோசகர் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. அம்மா அவங்க கடந்த வகுப்புல எல்லாம் இயற்கை உணவு பற்றி, அப்போ அந்த கோடை காலத்துல எப்படி உணவை இயற்கை உணவு எடுக்கணும், அப்ப நேர்மறையான ஹார்மோன்கள் அந்த ரகசியம், இயற்கை வழி உணவு, இயற்கை உணவு எடுக்கிறதால அது எப்படி சிகிச்சையா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற விதத்துல நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க உணவு பத்தி, இயற்கை உணவு பத்தி. அந்த வகையில இன்னைக்கு அம்மா அவங்க மூளையின் செயல்திறனை அதிகரிக்க அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நமக்கு உணவு முறைகள்லாம் பத்தி சொல்ல போறாங்க. அம்மா அவர்களை நம்ம அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா சுபா ரவி அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. ஆமா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்கம்மா. நீ மாலை பொழுதில் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா அப்பா அதுக்கு முன்னால நமக்கு சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு வழிகாட்டியா நிறைய உதாரணங்கள் நமக்கு கொடுத்து கதைகள் எல்லாம் சொல்லி நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுன நம்மளுடைய பாட்டி தாத்தா, அவங்களே நம்ம குரு தான். அவங்களே நம்ம வணங்கிக்கலாம். வாழ்க வளமுடன் மன்றத்தை சேர்ந்த எல்லா நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப நாள், ஒரு 2-3 நாளா என்னால டைமிங் டாபிக் கொடுக்கவே முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். எனக்கு என்னமோ கடவுள் திருப்பி இன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கும்படி எனக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாரு. நான் ஜஸ்ட் வீட்டை என்டர் ஆகுறப்ப 5:30 மணி. நம்ம என்ன பேச போறோம், அதை நம்மளுடைய அனுபவத்தின் வாயிலாக நம்ம நம்மளால முடிஞ்சதை நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மருத்துவ குறிப்பு வரமாட்டேங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் புதுசா சொல்றப்போ மெடிசினல் டிப்ஸ், ஹெல்தி டிப்ஸ்ன்னு வருது. ஆனா குறிப்புகள் அப்படிங்கறத டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு குருவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்களே எனக்கு எப்பவுமே நான் 1 வீக் முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நேத்து வரைக்கும், இன்னைக்கு காலையில தான் நான் கொடுத்தேன். நேத்து தான் கொடுத்தேன். அது நைட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்தேன். சரிங்களா? ஒருத்தவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவங்களோட இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் என்னால ஸ்பீச் கொடுக்க முடியுமா முடியலங்கிற ஒரு சின்ன 5% ரொம்ப டவுட்டா இருந்தது. என்ன பண்ண போறோம், இவ்வளவு பேரு நமக்கு வெயிட் பண்ணுவாங்களே, முடியும் முடியாதுங்கிறத திடீர்னு நமக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும். ஸோ நன்றி சொல்றேன் என்னுடைய குருக்கு. பிரெயின் அப்படிங்கிறதே மூளை அப்படின்னு நீங்க அதை பத்தி நிறைய பெரிய கடல் மாதிரி அதோட டாபிக். ஆனா அடிப்படையான விஷயங்களை நம்ம ஏன் மூளையில நமக்கு பாதிப்பு ஏற்படுது, எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை ஹெல்ப் பண்ணும், உதவும் நம்மளுடைய மூளை திறனை அதிகரிக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப நான் காமனா பாக்குறது ஒரு மறதி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இயர்லி மெமரிங்கிறத விட ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்ல. லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது மறதி நோய் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஆனா நம்ம மூளைக்கு எத்தனையோ ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் நம்ம பிறக்கிறப்போ அவ்வளோ நர்வ் செல்ஸ் நமக்கு குழந்தை பிறந்த உடனே வயிற்றுலயே உற்பத்தி ஆயிருது. ட்ரில்லியன், மில்லியன் கிடையாதுங்க, ட்ரில்லியன். அப்ப என்ன ஆகுது, அது வளர 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 அது அடிப்படை அதோட அந்த செல்ஸ் கம்மியாகும்.
ஏன்னா அதை நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல. சில பேருக்கெல்லாம் நல்ல ஒரு பயங்கர பிரெயினியா இருப்பாங்க. பிரெயினி அப்படிம்பாங்க. நம்மலாம் 90% வந்து அது உபயோகப்படாம அப்படியே வச்சிருக்கிறோம். சரிங்களா? நம்ம ஒரு கிணத்து தவளை போல, ஒரு செக்கு மாடு போல சுத்தி, சுத்தி, சுத்தி செய்யற வேலைய தான் செய்றோம். ஆனா அந்த காலத்துல வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். சமைப்பாங்க. புதுசு புதுசா அவங்க வந்து நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அப்பாவோட அம்மா வந்து, அவங்க வந்து அவங்களே எனக்கு பெரிய உதாரணம். நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. அவங்க வந்து நூல் இருக்கு இல்லைங்களா? சாதாரண நூல். ஒயிட் நம்ம பூ கட்டுவோம்ல, அதுல கூட அதுல ஒரு சின்னதா கர்ச்சீஃப் மாரி போடுவாங்க. உல்லன் நூல்ல போடுவாங்க. அந்த பேக் ஒயரிங் பண்ணுவாங்க. அந்த கூடை பின்றது. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? அதெல்லாமே அவங்க ஒரு சந்தோஷமா பண்றாங்க. அந்த அந்த எனக்கு அந்த பிடிக்க கூட தெரியல. எனக்கு கூட சொல்லிக் குடுத்தாங்க. அது எனக்கு வரல. 2 கையில புடிச்சு பண்றாங்க. ஸ்வெட்டர் மாரி போடுறாங்க. என் பொண்ணுக்கெல்லாம் வந்து ஒரு தொப்பி பண்ணி குடுத்தாங்க. அதெல்லாம் நீங்க இப்ப யார் பண்றாங்க பாருங்க. அந்த க்ரோஷா பின்றதும்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா அந்த ஃபிங்கர்ல வச்சு பண்ணக்கூடிய ஒர்க் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அவ்ளோ பிரெயினுக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் குடுக்கக்கூடியது. ஃபைன் மோட்டார் எக்சர்சைஸ் அப்படிம்பாங்க. ஃபைன் மோட்டார்னா நம்மளுடைய கை விரல்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மைன்யூட். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நெறைய கலர் கலரா வந்து குட்டி குட்டியா மிளகு இருக்கு இல்லைங்களா? அந்த சைஸ்ல பால்ஸ் போட்டு அது அது பொறுக்கி கலர்ஸ தனித்தனியா அடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த சின்ன ஆரம்ப பள்ளியில சொல்லிக் குடுப்பாங்க. கிண்டர் கார்டன்ல. அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஒரு பவுல் வச்சுட்டு பக்கத்து சின்ன கிண்ணத்துல எடுத்து போட சொல்லுவாங்க. டிராப். அப்புறமா தண்ணி வந்து கொட்டாம ஒரு பாத்திரத்துல இருந்து எடுத்து பாட்டில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் மைன்யூட் எக்ஸர்சைஸ் ஃபார் த பிரெயின். ஞாபகங்கள் வந்து அந்த செல்லுக்கு விதவிதமான ஒரு பயிற்சிகள் நம்ம கூடிய பயிற்சிகள் வந்து நம்ம செல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி ஹிந்தி வந்து எழுதுவாங்க. ஸ்லேட்ல எழுதுவாங்க. வல்பம் மாரி வச்சுட்டு ஸ்லேட் பென்சில். சாக் பீஸ் யூஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அத வச்சுட்டு அவங்க எதுக்காக புக் படிக்கிறாங்க என்னன்னு இப்பதான் புரியுது. அவ்ளோ ஞாபக சக்தி. அப்புறம் ஏதாவது ஒரு புக் வச்சுக்கிட்டு ராமாயணம், மகாபாரதம் கதைகள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு கதைகள் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து இந்த சின்ன கற்கள் வச்சுட்டு விளையாடுவாங்க. அப்புறம் தாயம். அந்த சின்ன கொட்டை இருக்கு இல்லைங்களா? அத வச்சுட்டு விளையாடுவாங்க. உமி வச்சுட்டு விளையாடுறாங்க. கயிறு என்னென்ன என்ன நெறைய விளையாட்டுகள் எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. கண்ணு கட்டி விளையாடுறது. அதெல்லாம் பேலன்ஸ். நெறைய மூளைக்கு வந்து யார் இப்ப கண்ணு கட்டி விளையாடுறாங்க? ஒண்ணுமே இல்ல. பந்து எறிதல். அது மாரி ஜடை பின்னுதல்லயே டிஃபரெண்டா பின்னுவாங்க. பூ கட்டுறது, பூ கோர்க்கறது, மாலை தொடுக்கிறது, சாமிக்கு வந்து விதவிதமா அந்த த்ரெட்ல இப்ப போடுற டிசைனோட அப்ப அவ்ளோ ஜட பின்னுவாங்க. இந்த வாழை இலை மட்டையில. கண்களுக்கு மை போடுவது, கண்ல வந்து அவங்க வந்து கண்ணையும் அவ்ளோ அழகா பராமரிப்பாங்க. ஸோ எதெல்லாம் மூளைக்கு பக்கத்துல இருக்குது, உறுப்புக்கள் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்கறது, மூக்கால் நுகர்வது, இதெல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிரெயினுக்கு அதுக்கு என்ன நம்ம பாதுகாப்பு பண்றோம்? அதெல்லாம் வந்து ஈஸியா காதால கேட்கறது பிரெயினுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். கண்ணால் பார்க்கறது அப்படியே போய் பதியும். அதே மாதிரி பேசுறது. அப்புறம் விதவிதமான சுவையான உணவுகள்ல வந்து சாப்பிடுறது, அருஞ்சுவை. அந்த சுவையுள்ள உணவே வந்து ஒரு பிரெயினுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அதுவும் அவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு எல்லாம் பண்ணுவாங்க. வாழை இலைல பண்ணுவாங்க. வெத்தல போடுவாங்க. இந்த மாரி டிஃபரெண்டா வந்து டேஸ்ட் குடுக்குறது. சொல்லிட்டே போலாம். கோலம் மறந்துட்டேன் பாருங்க. கோலம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோலம் வச்சிருப்பாங்க. சாமி கிட்ட ஒண்ணு போடுவாங்க, வெளியில போடுவாங்க. அந்த மார்கழி மாசம் வந்தா சரி, இந்த மாரி வந்து இந்த புரட்டாசி மாசம் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு அழகா அவங்க அந்த வீட்டையும் அழகா வச்சுட்டு, தன்னை அழகா வச்சுக்கிட்டு,
குடும்பத்தை அழகா வச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் அழகா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றது. அந்தந்த சீசன்ல வந்து அந்தந்த உணவுகளை கொடுக்கறது. அப்புறம் நைவேத்தியங்கிற பேர்ல வந்து சுவாமிக்கு அந்த உணவை வந்து எப்படி பிரசாதமா செய்யறது. இதெல்லாமே வந்து வாழ்க்கையில எந்த ஒரு உடல் பாதிப்பு இல்லாம நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டுக்கும் பாசிட்டிவ் உடலுக்கும் அவ்வளவு வந்து ஆரோக்கியம். கூட்டு குடும்பமாக எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்வுடன் ஆரவாரமா எல்லாரும் நல்ல 100 வயசு வந்து வியாதி இல்லாம இருந்தாங்க. வெல்லம், கருப்பட்டி காஃபி, எள்ளு உருண்டை இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. இப்ப எல்லாம் திரும்பி பார்க்கணும். பழதை மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்கள இளமையாவும் வச்சிருக்கோம், மகிழ்ச்சியாவும் இருக்கும். எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாம, அவங்க லைஃப் ஸ்டைலும் ரொம்ப நல்லா ஹெல்தியா இருந்தது. ஹெல்தி என்வாயர்மெண்ட். சாயங்காலம் ஆனா சாம்பிராணி புகை போடுவாங்க. இது சோ மெனி திங்ஸ். சொல்லிட்டு நெறைய போலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சத கூட நீங்க நீங்க வந்து எண்ட்ல ஷேர் பண்ணலாம். அப்புறமா வந்து தையல் பண்ணுவாங்க. கையிலேயே எல்லாம் தைப்பாங்க. ஊசி கோத்து. அதெல்லாம் வந்து நீங்க நெறைய தையல் கலைகள் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க அணியக்கூடிய ஆபரணங்களும் அதே மாரி தான். வளையம் போடுவாங்க. அது எல்லாமே அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும். எல்லாமே ஸ்டிமுலேட் பண்றது பிரெயினுக்கு தானே போகுது. கண்கள் அதாவது சாரி கண்கள் இந்த காதுல நெறைய வளையம் போடுவாங்க. மூக்குத்தி போடுவாங்க. 2 பக்கம் சில இந்த கீழ ஒரு சின்னதா ஒரு வளையம் போடுவாங்க. புல்லக்கும்பாங்க. வளையல் சத்தத்தோட மோதிரங்கள் போடுவாங்க. கால்லயும் அதே மாரி. இது எல்லாமே அக்யூப்ரெஷர் ஸ்டிமுலேஷன் அந்தந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு பிரெயினுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த பிரெயினுக்கு நீங்க கொள்ளக்கூடிய இன்புட் எல்லாமே ஹார்மோன் பேலன்ஸ். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாமே நல்லாமே ஆரோக்கியமா அது வந்து எந்த ஒரு கம்மியோ அதிகமோ இல்லாம நார்மலா இருந்தது. அதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கை, ஹாப்பி ஹார்மோன்ஸ். அப்புறம் அவங்க வந்து கிளாக்க ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகுது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இப்ப என்ன ஆகுது தூக்கத்துக்கே நிறைய பேர் எங்கிட்ட வர்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மார்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க மந்திரங்கள் படிப்பாங்க. காலையில சூரிய நமஸ்காரம். அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட். மந்திரங்கள் படிக்கிறதுனால என்ன ஆகுது இன்னும் ஞாபகங்கள் நிறைய சொற்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி தப்பு இல்லாம இந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் கிடைக்குது. எல்லா உச்சரிப்பும் வந்து அந்தந்த நாக்கு வந்து அங்க சொல்லண்டு 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 நிறைய பிராணசக்தி கிடைக்கும். அப்புறமா அந்த அந்த பிராணசக்தி வந்து வந்து அவங்களுக்கு மூளையில இருக்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அது நிறைய அவங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சினால பிரெயின் வேவ்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்ப அவங்களுக்கு ப்ராப்பரா தேவையான ஹார்மோன்ஸும் சுரக்கும். பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டும் இருக்கும். ஸோ அந்த மந்திரங்கள் படிக்கிறது ஏர்லி மார்னிங். அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிதம் அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஒர்க் பண்றதுனால நம்மளுடைய திரிதோஷங்கள் இருக்கு இல்லைங்களா, வாத்த பித்த கஃபம் 3ம் பேலன்ஸா இருக்கும். காலைல எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, சூரியனை தான் பார்ப்பாங்க. துளசி மாடத்தை சுத்துவாங்க, பிள்ளையார சுத்துவாங்க. அப்ப துளசி மாடத்தை சுத்துறப்பவே மேல இருந்து நமக்கு சூரிய ஒளி கதிர்கள் நம்ம மேல படுறப்போ வைட்டமின் டி சிந்தசிஸ் கிடைக்கும். அப்புறமா வந்து நல்லா அவங்க ஆரோக்கியமா வந்து வாரம் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாகவும் பிரெயினுக்கு ரொம்ப ஹார்மோன் வந்து ரெகுலேட்டரா ஹார்மோன்ஸ் வந்து நல்லா உற்பத்தி ஆகுது. சூரியனோட கதிர்களும் கிடைக்குது. அவங்க டைமுக்கு அந்தந்த டைம் வந்து ஃபாலோ பண்றதுனால திரிதோஷங்கள் வந்து பேலன்ஸா இருக்கும். சரிங்களா? அப்புறமா என்ன சாப்பிடுவாங்க, வாரும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பாங்க. இதெல்லாம் நேச்சுரோபதி தான். எல்லாமே இயற்கையோட சேர்ந்து நம்மளுடைய பஞ்சபூதங்கள் அடிப்படை தத்துவம் தான் இதெல்லாமே. அப்போ அந்த காலையில எந்திரிச்ச உடனே அந்த 2ல இருந்து 3 கிளாஸ் தண்ணி, பானை தண்ணியா இருக்கலாம், அந்த நார்மல் வாட்டர் குடிப்பாங்க. அது என்ன ஆகும் வயிற்றுல வந்து பெரிஸ்டாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வந்து ஈஸியா வெளியேறும். அப்புறம் முகம் எப்படி வளம்புவாங்கன்னா அந்த கோல்டு வாட்டர் வச்சு தான் ஸ்பிளாஷ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி உஷப்பானம் வெறும் வயிற்றுல தண்ணீர் அருந்துவது,
முகத்துல சில்லுன்னு நீங்க தண்ணி நீங்க அடிக்கிறப்பவே வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட், ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் டு ஆல் தி மசில்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் அஸ் வெல் அஸ் nerve endings. அப்படியே பிரெயினுக்கு நல்ல ஒரு இன்புட். அப்புறமா வந்து என்ன ஆகும், ஆயில் புல்லிங்னு சொல்லக்கூடிய நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சின்னதா ஒரு 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 நல்லெண்ணெய் எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா கொப்பளிப்பாங்க. அதுவும் ஒரு சென்சிடைசேஷன், ஒரு நல்ல ஒரு கிளென்சிங், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். எல்லா பாகங்களுமே நல்லா வந்து அங்க இருக்கிறதெல்லாம் கிளென்சிங் கிடைக்கும். வயிறும் வாயும் பல்லு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம். அதே சமயம் அதன் மூலயமாக நீங்க பிரெயினுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. அங்க இருக்க ஒரு மசில்ஸ் எல்லாம் நம்ம கொப்பளிக்கிறப்ப என்ன ஆகுது, எக்ஸசைஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சமா அந்த நல்லெண்ணெய் நீங்க வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வாத பித்தம் கஃபம் வந்து பேலன்ஸ் ஆகுறதுக்கு நம்ம நல்ல உடம்புல நல்லெண்ணெய் போட்டு குளிச்சுக்கலாம். எங்கெங்க நீங்க ஆயில் போடணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒயிட் அந்த காலையில பாத்தீங்கன்னா 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கிளவரா இருப்பாங்க. அதாவது அந்த ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து அவங்களோட உணவு முடிச்சிருவாங்க. 12 மணிக்கு முன்னால. அதே மாதிரி சாயங்காலம் சூரிய உதயத்துக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னால சாப்பிட்டுருவாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய மோர் குடிப்பாங்க, இளநீர், இந்த மாதிரி நிறைய இயற்கை சார்ந்த உணவு தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி லைஃப் மோனோட்டோனஸா இருந்தது அப்படின்னா, நமக்கே ரொம்ப அது பிரெயினுக்கு ரொம்ப போர் அடிச்சிரும். அதான் உண்மை. அதனாலதான் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, பிடிச்சது சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனா ஆரோக்கியமா உணவு நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது. சரிங்களா? ஸோ பல புது புது விஷயங்கள் சிந்திப்பது, படிப்பது, புஸ்தகம் வாசிப்பது, கதை எழுவது, கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதலாம். அப்புறமா ஒரு தமிழ் சொற்களை வந்து நம்ம இப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எழுதலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இடது மூளை வலது மூளைன்னு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து இடது கையால நம்ம வந்து எழுத பழகிக்கலாம். சப்போஸ் நீங்க ஸ்ரீராமஜெயம்னா ஸ்ரீராமஜெயம்னு இடது பக்கம் எழுதுங்க, அது ஒரு பிரெயின் எக்ஸசைஸ். சரிங்களா? ஆப்போசிட் இடது பக்கம் இருக்கப்ப வலது மூளை, வலது பக்கம் நம்ம வந்து எப்பவுமே நம்ம இடது மூளையை வந்து யூஸ் பண்றதை விட 2 மூளையும் நம்ம யூஸ் பண்றதுக்கு இடது கையையும் உபயோகிக்கணும். இப்போலாம் வந்து காய்கறி வந்து கட் பண்றப்போ கீழே உட்காந்து சப்பன கால் போட்டு காலை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நம்ம அப்படி வச்சு ஊனிட்டு அந்த அரு 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 அது என்னங்க அருவாமனை சொல்லுவோம் இல்லையா, அருவாள் மனை. ஸோ அந்த இதுல வந்து 2 கையும் வச்சு ஈக்குவலா வச்சுட்டு காய் கட் பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்லை, ஒரு கையில தான் நம்ம வந்து டக் 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 டக்குன்னு ஒரே கையில வலது கையில கட் பண்றோம் கட்டர்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க நம்ம வந்து கீழே உட்கார்ந்து கட் பண்றதுக்கு பழகிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய ஒரு உணவு முறை, பழக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க பண்ணாலும், நீங்க புதுசா வந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயம் இடது கையில எழுதணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இந்த ஃபைன் மோட்டார் ஃபங்க்ஷன் என்று எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூண்டு ஒலிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, இதெல்லாமே இந்த சின்ன அந்த விரல்களை வச்சு நம்ம ஏதாவது ஈவன் சப்பாத்தி மாவு பிசைறது 2 கையாலையும் வந்து நீங்க ஒரு சின்ன கொஞ்சம் மாவு தனியா வச்சுட்டு அதை பிசைஞ்சு இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப நமக்கு மறதி வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன விஷயங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம திருப்பி திருப்பி சொல்றத விஷயங்களே தான். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மெயினா வருது அப்படின்னா, இது தூக்கமின்மைன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அத பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேற விஷயங்கள் சொல்றேன். ஸோ தூக்கம் வந்து ஏன் இல்ல அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. காமனான காசு என்ன? தூக்கமின்மைக்கு என்ன காரணம்? மன அழுத்தம். ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நமக்கு
எப்படி வேணா இருக்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல நமக்கு ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இல்ல நம்மளே வந்து பசங்க தான் ஃபேமிலினா சில்ட்ரன் அது எது வேணாவா இருக்கட்டுமே. அந்த மன அழுத்தத்திலருந்து வெளிய வரதுக்கு என்ன எதனால மன அழுத்தம்னு அந்த காமன் காஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு போய் நம்ம டாக்டர பார்த்து அதுக்கு வேண்டாத அவங்க மெடிசின்ஸ் குடுத்து அத குறைக்க முடியாம, அதுவும் ப்ராப்ளமா இருக்கு இப்போ. நெறைய பேர் வந்து ஆ நரம்பே டேமேஜ் ஆகுற மாரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அம் அந்த மெடிசினுக்கு அடிமையாயிடுறாங்க. சரிங்களா? ஸோ நம்மள வந்து யோகா அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றப்போ, நம்ம ஏன் கவலைப்படணும்? ஒய் வி ஷுட் வொரி? ஏன் நம்ம வந்து ஆங்ஸைட்டி எதுக்கு எடுத்தாலும் நம்ம அதையே பதட்டம் ஆகுறது. அப்புறமா நம்ம கற்பனை பண்ணிறது. இது மாரி ஆகும், அது மாதிரி ஆகும். ரொம்ப கஷ்டம் தான். பட் நம்மளே முதுமையா நமக்கு முதுமைய நம்ம வரவேற்கணும். நம்ம 40 வயசுல இருந்தே நம்ம உணவு கட்டுப்பாடு, டெய்லியுமே நமக்காக நம்ம மெடிடேஷன், யோகா, அப்புறம் வாக்கிங், கார்டனிங் இந்த மாரி எல்லாம் நமக்குன்னு ஒரு புடிச்ச விஷயங்கள பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நெறைய பாசிட்டிவிட்டியா இருக்க முடியும். நீங்க வேண்டாதுன்னு நெனச்சீங்கன்னா, நெகட்டிவ் ஆச்சுன்னா, அப்புறமா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நமக்கு பாடியில வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நெறையா சுரக்கும். இந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து பாடியில சுரக்குது. ஆனா, அதையோட நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் உங்களுக்கு சுரக்குது. ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா என்ன? நெகட்டிவ் ஹார்மோனா நமக்கு அது அதை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஒ ஒரு ஹார்மோன் தான் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது இயற்கையாவே யோகா பண்ணாலே கிடைக்கும். அத தவிர்த்து நம்ம அத வந்து மருந்து வந்து நம்ம டிபெண்ட் ஆகியிருப்போம். சரிங்களா? ஒய் ஷுட் வி வொரி? ஏன் நம்ம கவலைப்படணும்? ஏன் ஆங்ஸைட்டி? ஏன் பதட்டம் ஆகணும்? எதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்லீப்பிங் பில் போடணும்? ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, இந்த தூக்கம் வராம அடிக்ஷன் ஆயி, கண்ணுல கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. தொடர்ந்து மாத்திரை போட்டா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற குடல்ல இருக்கிற குட் பாக்டீரியா வந்து நமக்கு கிடைக்காது. சப்ரஸ் ஆயிடும். அதனால வந்து நமக்கு அஜீரணம் வரும். அஜீரணம் வந்தா அப்புறம் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் ரத்தத்துல கலக்காது. ஸோ மாஸ்டரி ஏன் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா வந்து நம்ம யோகத்துல என்ன நம்ம மனதையும் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணணும். சரிங்களா? மாஸ்டரி ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ காம்னஸ், சைலன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தாட்ஸ கம்மி பண்ணா தான் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப பெருசா நீங்க நினைச்சீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அப்போ என்ன ஆகும்? ஹார்ட் டிசீஸ், மைக்ரேன், கேன்சர் வரைக்கும் வரதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்னால. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா, இம்பேலன்ஸ் இன் ஹார்மோன். இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா, நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்ஷன் ஆகும்? அதே மாரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறப்ப, நம்மளுடைய சிஸ்டம் எது வேணா பாதிக்கும். அதனால தான் பதஞ்சலி வந்து நமக்கு நெறைய ஃபார்முலாஸ் குடுத்திருக்காரு. திரம், சுரம், ஆசனம். ரொம்ப நேரம் நம்ம ஒரு போஸ்டர் எவ்வளோ நேரம் வைக்க முடியும்ல? கம்ஃபர்டபுளா வைக்கிறப்போ நம்ம மைண்ட் அந்த இடத்துல மங்கி மைண்ட் இருக்கு இல்லீங்களா? அது இதுன்னு நெனைக்கிறது மைண்டு. அது அப்போ வந்து அத ஒருமுகப்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் மெயின்டெயின் பண்ணி பிரீதிங்க நார்மல் பண்ணணும். அப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகுது? ம். என்ன ஆகும்? மாஸ்டரி ஓவர் தி பிரீதிங் நீங்க உங்களுக்கு கிடைக்கிறப்போ, மைண்டையும் நம்ம சைலன்ஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிரீதிங்க ஸ்லோ பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஸ்லோ டவுன் பண்றப்போ மாஸ்டரி ஆஃப் மைண்ட் வந்து ஈஸி. சரிங்களா? எத்தன பிரீத் எடுப்பீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க எப்படி பிராணாயாமம் பண்றீங்களோ, அத நம்ம குரு சொல்லிக் குடுத்த மாரி பண்ணுங்க. ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் நம்மளோட எப்படி பண்றோங்கிறத நம்ம கூர்ந்து கவனித்து பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. அப்ப பிரீதிங் கண்ட்ரோல் பண்றப்ப நம்ம மைண்ட வந்து மாஸ்டர் பண்றது ரொம்ப ஈஸி. சரிங்களா? தாட்ஸ் கம்மியானா தான் நம்மளுடைய
பேலன்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நமக்கு உடம்புல ஒரு தாக்கம் இருக்காது. அது ஈஸியா நம்ம வெளியேத்திடலாம். அதனால நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் சூரிய நாடி, சந்திர நாடி அதெல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸும் நார்மலா இருக்கும். ஸோ அனுலோம் விலோம் பிராணாயாமம் எல்லாருமே நம்ம பண்றவங்க தான் அதை நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதை கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு கூர்ந்து கவனிச்சு மைண்ட வேற எதுலயும் செலுத்தாம மாஸ்டர் பண்றதுக்கு ஈஸியான வழி பிராணாயாமம். இல்லைன்னா நர்வ் டேமேஜ் தான். உங்களுக்கு நர்வ் செல் என்ன ஆகுது, திருப்பி திருப்பி வேண்டாத விஷயங்கள் நம்ம நினைக்கிறப்போ, ஆனா நீங்க அந்த டேமேஜையும் வந்து உணவு மூலியமா சரி பண்ண முடியும். டயபெட்டிக் இருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு ஏஜுக்கு மேல வைட்டமின் B12 கம்மியாகிறப்போ அந்த குத்துற மாதிரி சென்சேஷன். B12 வந்து நரம்புகளுக்கு தேவையான உணவு தான் B12. சரிங்களா? அது வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. வைட்டமின் B1, B12, B1, B6ம் தேவை. வைட்டமின் சி வந்து நெல்லிக்காய், ஆரஞ்சு, கொய்யாலாம் கேன்சரை தடுக்கும். அதெல்லாம் எடுக்கிறப்ப இம்யூனிட்டி நமக்கு நல்லா ரைஸ் ஆகும். ஓகேங்களா? B12 வந்து இந்த சிவப்பு அரிசி இதுலலாம் இருக்கு. நல்ல வந்து கைக்குத்தல் அரிசியில எல்லாம் B12 மோர்ல இருக்கு. B1, B6 எல்லாம் பிரவுன் ரைஸ். அப்புறம் அந்த விதையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? எல்லா விதமான விதை அதுல எல்லாம் இருக்கு. B6 எல்லாம் வந்து நம்மளோட நரம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த நரம்பு மேல வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். மைலின் ஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு கவரிங். அதெல்லாம் வந்து நமக்கு இந்த பி விட்டமின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நரம்பு ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய தண்ணீர் கரெக்டா குடிக்கணும். 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய அதுவும் நீங்க வந்து நிறைய கலர்டு பிக்மெண்ட், பழங்கள் கலரா இருக்கு இல்லைங்களா? எல்லா கலர் பப்பாயா, கொய்யா, சிவப்பு கொய்யா, அதுக்கப்புறம் பீட்ரூட், கேரட் கலர் கலரா என்னென்ன இருக்குங்களோ அதெல்லாமே சாப்பிடலாம். மாம்பழம், அந்த மாதிரி கலர்டு ஃப்ரூட்ஸ் வந்து பச்சையம் இருக்கிறது கிரீன், எல்லா கீரைகள் நீங்க நிறைய அது மாதிரி எல்லாம் கலர்டு ஃபுட் வந்து பைனாப்பிள், அன்னாச்சி, அதுவும் வந்து எல்லாம் கலர் கலரா இருக்கிறது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவு. அது எல்லாமே ரொம்ப உடம்பு தேவையானது. ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகுது, கட்டுல சுரக்குது இல்லைங்களா? நம்ம வயித்துல சுரக்கிற ஒரு குடல்ல சுரக்கிற ஹார்மோன் வந்து அதுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது வந்து நீங்க ரொம்ப நேரம் தவறி சாப்பிடுறது, அப்புறம் வந்து நிறைய தண்ணீர் குடிக்காம கேஸ் ஃபார்ம் ஆகுறது, லேட்டா சாப்பிடுறது, அதெல்லாம் இருந்திருக்க என்ன ஆகும், ஹார்மோன் கட்டுல இருக்கிற ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து இருந்தால்தான் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடல்ல வந்து நமக்கு நல்ல பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா? கட் ஹார்மோன்ஸ் அப்படிம்பாங்க. கட்டுனா குடல். ஸோ அங்கெல்லாம் வந்து என்சைம்ஸ் சுரக்கும். அந்த என்சைம்ஸ் எல்லாம் ஜீரணம் பண்றதுக்கு உண்டான என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ். அப்போ இந்த லாக்டோபெசில்லஸ் அப்படிங்கிறது குட் பாக்டீரியா. அது வந்து என்ன பண்ணுது, விட்டமின் B12, அப்புறம் வந்து வைட்டமின் டி, அதெல்லாமே வந்து நமக்கு அப்சார்ப்ஷனுக்கு அந்த பாக்டீரியா தேவை. அதுவும் சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். ஸோ அந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியா சுரக்கிற ஹார்மோன் வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன், வைட்டமின் B12 அப்சார்ப்ஷன், அப்புறம் வந்து இது வைட்டமின் டி, கால்சியம், B12 இதெல்லாம் நமக்கு தேவை. இது லாக்டோபெசில்லஸ் ரொம்ப மருந்து போடுறவங்களுக்கு அந்த குட் பாக்டீரியா அழிஞ்சு போயிடும். நார்ச்சத்து இல்லாம சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அந்த உணவு வந்து இல்லைனாலும் அந்த குட் பாக்டீரியா வளராது. ஆனால் நார்ச்சத்து உள்ள உணவு நிறைய சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த ஸ்லோ டவுன் ஆஃப் டைஜஷன், மெதுவா டைஜஷன் ஆகும். அப்போ அந்த நார்ச்சத்து அதுலதான் அந்த கிருமி வளரும். அந்த கிருமி இருந்தாதான் இத்தனை வகையான என்சைம்ஸ் நமக்கு அது சுரக்கும். அந்த அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. எதுக்கு? பிரெயினுக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்,
இப்போ அந்த சில எக்ஸசைஸ் சொன்னேன் இல்லைங்களா? அந்த சின்ன கையில வந்து இந்த சைடு ராமஜெயம் எழுதலாம். இல்ல ஏதோ உங்களுக்கு பிடிச்சத எழுதலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ண சொன்னேன். அதே மாரி ஒரு கோடு போட்டுட்டு அதிலேயே நடக்கணும். அததான் வந்து கோயில்ல சுத்துவாங்க. அடி பிரதட்சணம். நீங்க லைன் போட்டுட்டு அது மேல மெல்ல மெல்ல அடி பிரதட்சணம் பண்ணுங்க. ஓகேங்களா? மார்ச்சிங் மாரி போங்க. பேக்வர்ட்ஸ் நடங்க. சைடுவேர்ட் நடங்க. கண்ண மூடி நடக்கலாம். 8 மாரி போட்டு அதிலயே நடக்குறாங்க. ஸோ எல்லாம் பேலன்ஸ் கிடைக்கும். புதுசா ஒரு ஒரு இன்புட்ட நீங்க பிரெயின்ல இருக்கிற ஒரு புள்ளிய இயக்குறீங்க. புது நெறைய நானா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இது வந்து நெறைய புள்ளிகள் இருக்கு. அந்த ஒரு ஒரு புள்ளியும் விதவிதமா புதுசு புதுசா நீங்க ஃபீட்பேக் குடுக்கணும். ஃபீடிங் குடுத்துட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ தூக்கம் வர்றதுக்கு மெயினான ஹார்மோன் வந்து செரட்டோனின் சொல்லுவாங்க. மெலட்டோனின் இதெல்லாமே வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ். இதெல்லாம் இருந்தா நமக்கு வந்து டிப்ரஷன், ஆங்ஸைட்டி வந்து இது கம்மியாகறப்ப நம்ம எப்பவுமே சில டைம் எல்லாம் கவலைப்பட்டு இருப்போம். தேவையில்லாத எண்ணம் வரும். அப்ப செரட்டோனின் கம்மியா இருக்கு. இப்ப நீங்க உணவு உங்க மனச ஆரோக்கியமா ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செரட்டோனினும் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாமே உணவு எல்லா உணவுலயும் இயற்கை உணவுல எல்லாமே கிடைக்கும். ஸ்வீட்ஸு, பைனாப்பிள், வாழைப்பழம்லாம் அந்த காலத்துல தூக்கம் வரலைன்னு தூங்க வரதுக்கு முன்னால வாழைப்பழம் போடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. பால் ஒரு கிளாஸ் சாப்பிடுவாங்க. அதுல எல்லாம் செரட்டோனின் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கிரீன் டீ இதெல்லாமே வந்து நெறைய காஃபி, டீ எல்லாம் குடிக்கக்கூடாது. ஏன்னா, அதெல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்தது. இந்த அ செரட்டோனின் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிரும். சரிங்களா? ஸோ டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும் ரொம்ப முக்கியம். டோபமைன், செரட்டோனின், டிரிப்டோபான் அதுக்கப்புறம் மெலட்டோனின். ஸோ இதெல்லாமே நம்ம பிரெயின்ல முக்கியமான ஹார்மோன். இதெல்லாம் இருந்தா தான் ஞாபக சக்தி, உங்களுக்கு வந்து எல்லா எல்லா திறனும் வேணும் இல்லையா? ஐக்யூ நல்லா ஷார்ப்பா இருக்கணும், மெமரி இருக்கணும். உங்கள ஆரோக்கியமா எப்பவுமே உங்களுடைய சில சிந்தனைகள்லாம் வந்து நல்ல நீங்க அத பண்ணுவீங்க. நெறைய ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. நெறைய படிக்கணும்னு தோணும். நெறைய கற்பனை திறன் வளரும். அதாவது இன்னோவேட்டிவா நெறைய விஷயங்கள் பண்ணணும். புதுசு புதுசா பண்ணணும். ஒரு விஷயத்தையே வந்து பலவிதமா ஒரு கட்டுரைய நீங்க ஒரு மாரி எழுதுவீங்க. அவங்க ஒரு மாரி எழுதுவாங்க. அதுல பெஸ்ட் இருக்கோ அதுல தான் மார்க் கிடைக்கும். அத நீங்க என்ன பண்ணுவீங்க? மார்க் வாங்குறதுக்கு தான் புதுசு புதுசா நம்ம நம்ம வந்து இன்னோவேட்டிவா எழுதுவோம். ஸ்கூல்ல எல்லாம் அப்படிதான் காம்படிஷன். ஸோ அதுக்கு டோபமைன் வேணும். அதுக்கு என்ன வேணும்? நெறைய ஆக்ஸிஜன் தேவை. அதுக்கு தான் பிராணாயாமம் பண்ணணும். அயர்னு, அதுக்கப்புறம் வந்து B6 சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் பி விட்டமின்ஸ் தேவை. அதெல்லாமே நமக்கு வந்து எக்ஸர்சைஸ், யோகா பண்றப்பயே நெறைய கிடைச்சிடும். நம்மளோட டெய்லி வேய வந்து ஹேப்பியா ஹெல்தியா நீங்க ரொட்டீன் ஒர்க் உங்களுக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுறப்ப நல்ல நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் இருக்கும். அப்ப நமக்கு டோபமைன்ஸ் ஈஸியா சுரக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு தூக்கம் வந்து கரெக்ட்டா தூங்கணும். தூங்குறதுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல பயிற்சி, மனதுக்கு நல்ல பயிற்சி குடுக்கணும். தியானம் பண்ணணும். அதே மாரி உணவும் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நான் என்ன சொன்னேன், திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரு விஷயத்த வேண்டாத நெகட்டிவா இருந்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அகெயின் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிட்டு நமக்கு வேற ஒரு தாக்கம் நமக்கு கிடைச்சிரும். எனி 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 டிசீஸ் கேன் ஹேப்பன். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் ட்ரெய்னிங்கு, ப்ராப்ரியோசெப்டிவ் ட்ரெய்னிங் அப்படின்னா, கோஆர்டினேஷன் இதெல்லாமே வந்து ஒரு வயோதிக ப்ராப்ளம் ஆகுறப்ப நமக்கு இந்த கொ தடுமாற்றம் வருது இல்லையா? விழுகிற மாதிரி நமக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி ஆயிருச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாமே நீங்க வந்து ஒரு வாக்கே வந்து நம்ம நடையே மாறி போயிடும். அதெல்லாமே நீங்க வந்து நான் சொன்ன மாரி ஸ்ட்ரெய்ட் லைன்ல நடக்கிறது, பேக்ல நடக்கிறது, சைட்ல நடக்கிறது, கண்ண மூடி நிக்கிறது, கண்ண மூடுறது. ஸோ இதெல்லாம் பயிற்சிகள் புதுமையா குடுக்குறப்போ உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் கோஆர்டினேஷன் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? பயிற்சிகள் நீங்க தான் புதுசு புதுசா குடுக்கணும். ஸோ மறதியை தடுக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் நீங்க இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். சும்மா நமக்கு வந்தக்கப்புறம் ஆரம்பிக்கிறது கிடையாது. முதல்லயே நம்ம ஆரம்பிச்சிரணும். ஸோ பி விட்டமினோட உணவு மாத்திரம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்புகளுக்கு.
சரிங்களா? அது வந்து நீங்க ஈவன் டயபெட்டிக்ல வந்து அந்த நியூரோபதி என்று சொல்லக்கூடிய இந்த எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது கை எல்லாம் வந்து மரத்து போகும். அது அயர்ன் டெஃபிஷியன்சி, அதாவது இந்த பெர்னிஷியஸ் அனிமியா இந்த அவங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால என்ன பண்ணணும், பி விட்டமின்ஸ்க்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சொன்னேன் எல்லாமே, இந்த சூரியகாந்தி விதை, அப்புறம் ஆளி விதை, பாதாம், அப்புறமா வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா நவதானியங்களும் எடுத்துக்கணும். மோர் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் பிரவுன் ரைஸ், பார்லி, வீட், மில்லட் அதெல்லாமே நர்வ் செல்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நல்லா நரம்புக்கு நல்ல ஒரு செல்லு வளரணும். ஆனா நரம்புல அடிபட்டுச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் ஒரு ரீஜெனரேஷன் நடக்கிறதுக்கு. அது ஏன்னா அது அவ்வளோ டைம் எடுக்கும். அதனால அது சப்போர்ட் பண்றதுக்கான உணவு நீங்க எப்பவுமே எடுத்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தூக்கம் வராததுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஹார்மோன் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, செரட்டனின், மெலட்டனின் இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியா நம்ம யோசிச்சோம்னா ஆங்ஸைட்டி, ரொம்ப பதட்டம் அடையிறது, ஃபியர், பயப்படுறது இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மன அழுத்தத்தினால இந்த ஹார்மோன் கம்மியாகறதுனால நமக்கு தூக்கமின்மை வருது. அதுக்கு உணவும் நம்ம நல்லா பி விட்டமின் நிறைஞ்ச உணவும் எடுத்துக்கணும். அப்பதான் ரத்தம் வந்து ரத்த ஓட்டம், ரத்த அணுக்கள் நல்லா பிரெயினுக்கு போகும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஹார்மோன்ஸ், அப்புறம் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதனால ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் நமக்கு இருக்கு. அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது ஹார்மோன் இருந்தாதான் நம்மளுடைய உள்ள உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். பி விட்டமின் இருந்தா உங்களுக்கு மறதி வந்து வராது. சரிங்களா? மெமரி லேர்னிங் நிறைய கத்துக்கணும்னு விரும்புவீங்க. ஒண்ணுமே சாப்பிடலைன்னா ஒண்ணுமே நீங்க அப்படியே இருப்பீங்க. சும்மாவே இருப்பீங்க. கதையெல்லாம் அப்பெல்லாம் நிறைய படிப்பாங்க. நாவல் படிப்பாங்க. இப்ப யாரும் எதுவும் படிக்கிறது இல்ல. என்னதான் பண்றாங்கன்னா செல்போனை தான் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து சோகமான விஷயம். அது கொஞ்ச நேரம் நம்ம வந்து கம்மிப்படுத்திக்கிறது பாருங்க. ம். வேற வந்து ரா டயட் நேச்சுரோபதியில வந்து நம்ம ஃபாலோ பண்றப்போ லெமன் ஜூஸ் ஹனி 2 தடவை எடுக்கலாம். லைட்டா பிழிஞ்சிட்டு ஹனி போட்டு, இல்ல வெல்லம் போட்டு, இல்ல நாட்டு சர்க்கரை, இல்ல கருப்பட்டி. ஒரு 7 மணிக்கு குடிக்கலாம். அதுக்கு முன்னால யோகா பிராணாயாமம் பண்ணா கூட லெமன் ஹனி ஜூஸ் எடுத்துக்கலாம். அது வைட்டமின் சி, ரத்த அணுக்கள், அதாவது அயன்க்கு நல்லது. அதாவது ரத்த குழாய்கள பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. நம்ம உணவே தான் வந்து அந்த குழாய்கள்ல அடைப்புக்கு காரணம். வேற எதுவுமே கிடையாது. நார்ச்சத்து உள்ள உணவு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை எடுக்கிறீங்க? அளவு, எத்தன தடவை பழங்கள் எடுக்கிறீங்கங்கிறத டெய்லியுமே யோசிச்சு பாருங்க. தேங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரை, ஆ அப்புறம் வந்து காய்கறிகள் நெறைய உப்பு சேர்த்தாதீங்க. உப்பே வந்து கால்சியம் ஸ்டோன், அதாவது ரத்த குழாய்ல அடைப்பு வருது. இப்ப நெறைய பேத்துக்கு வந்து இதய நோய் தான் நெறைய இருக்கு. பப்பாளி, அப்புறம் முளைவித்து தானியம். அதுல வந்து நமக்கு ஒரு நாளைக்கு மோர் 2 தடவ குடிங்க. அப்புறம் வந்து காய்ந்த திராட்சை, உலர் திராட்சை, அப்புறம் அந்த இது பேரிச்சை, கொய்யா, அதெல்லாம் வந்து நீங்க அந்த 10:30 மணிக்கு நீங்க அதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா நீங்க கஞ்சி, சிறுதானிய உணவு, முருங்கைக்கீரை, அப்புறம் அவல், பார்லி கஞ்சி இதெல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்பூசணி சாறு, வாழைத்தண்டு சாறு, வாழைத்தண்டு சூப்பா எடுத்துக்கோங்க. சாறு பிடிக்காதவங்க சூப்பு, காய்கறி சூப், எல்லா காய்கறியும் வெட்டிட்டு, அதுல வந்து நீங்க வேக வச்சு தேவையான அளவு பூண்டு, இஞ்சி, சீரகம், பெப்பர் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அரைச்சிருங்க. அரைச்சுட்டு வடிகட்டி கூட நீங்க குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாரி குடிக்கலாம். ஒரே மாரி டெய்லி காய்கறி நார்ச்சத்து வேணுங்கிறவங்க, நீங்க பொடியா நறுக்கிட்டு வதக்கிட்டீங்கன்னா, அது ஈஸியா மக்காச்சோளம், காளான் போடலாம். நல்லா வதக்கிட்டீங்கன்னா, அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். அப்படியே நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா, நீங்க நல்லா காய்கறிய வேக வச்சுட்டு, அரைச்சுட்டு, அதுல பெப்பரும், சீரகம் போட்டுக்கலாம். சாலட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாலட் சாப்பிடுறீங்களான்னு பாருங்க. அதாவது காய்கறி சாலடு. அதுல வந்து
தேவையானா நீங்க வந்து முளை தானியம் சேர்த்துக்கலாம். அதுல கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம் எல்லாத்தையுமே நீங்க பொடியா நறுக்கி இந்த சிறிது அந்த பச்சை பயிறு சாலட்ல கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நேச்சுரோபதியா நீங்க கொஞ்சம் எடுக்கிறது ரொம்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். மத்தபடி நீங்க வந்து தூக்கம் வரணும்னா நீங்க இது இருக்கு இல்லையா, கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு, இது மாதிரி நம்மளுடைய ஸ்பைசஸே நிறைய எடுத்துக்கலாம். சும்மா நீங்க கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் கொதிக்க வச்சு கூட நீங்க அத வந்து ஒரு கஷாயம் மாதிரியோ இல்ல ஒரு வாட்டர் ஒரு தண்ணியாவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரூட்ஸ்னா எல்லாமே எடுத்துக்கலாங்க. இப்ப என்னென்ன இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்ல எது நார்ச்சத்து உள்ள உணவோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்னா உங்களுக்கு என்னென்ன மேத்திக்கீரை, அப்புறம் புடலங்காய், இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவு இப்ப இதெல்லாம் இருக்கு பாருங்க, பீர்க்கங்காய் அதெல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் புரோட்டீனும் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கணும். புரதச்சத்து. நம்மளுடைய உணவு எல்லாமே சாம்பார் வைப்பீங்க. நான் 1 கரண்டி 2 கரண்டி தான் ஊத்திக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கிராம் நீங்க எடை இருந்தீங்கன்னா 50 கிராம் புரோட்டீன் தேவை. ஸோ பசும்பால் 2 கிளாஸ், மோர் 2 கிளாஸ், சுண்டல் 1 கப்பு 100 கிராம், முளைவைத்த தானியம் சாலடோட சேர்த்து சாப்பிடலாம். பருப்பு 1 கப்பு, கீரை மசியல் அந்த மாதிரி ஒரு 50 கிராம். அப்புறம் உலர் கொட்டைகள் பருப்புகள் எடுத்துக்கலாம். எஃகு சாப்பிட்றவங்க வெள்ளை ஒயிட் எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் வந்து பச்சை பயிறு தோசை, அதுல வந்து நீங்க வந்து அதுல புரோட்டீன் இருக்கு. கடலை கடலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொண்டைக்கடலை அதெல்லாம் கூட வந்து நீங்க வந்து சப்பாத்தில மாவு பண்ணிட்டு அதை 2 ஸ்பூன் கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அடை தோசை பண்ணுவாங்க. அப்புறம் நவதானியத்துல உங்களுக்கு எது சேருதோ அது. இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயம் எல்லாம் சேர்த்துறப்போ நமக்கு காரம் கம்மியா நீங்க அந்த மாதிரி அடை எடுக்கிறப்போ புரோட்டீன் கிடைக்கும். அப்புறம் ஈஸியானது வந்து வேர்க்கடலை உருண்டை, அப்புறம் பச்சை பயிறு லட்டு, அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து நட்ஸ், அதாவது நட்ஸ் பால்னு சொல்லலாம், புரோட்டீன் லட்டு, அந்த மாதிரி நீங்க எள்ளு உருண்டை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வாரம் ஒரு நாள் நீங்க உபவாசம் வெறும் பழங்கள், பழச்சாறுகள், இளநீர், மோர், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கிட்டு கிளீன் பண்ணிக்கோங்க உடம்ப. ஜூஸ் ஃபாஸ்டிங். இப்போ வந்து இது சாத்துக்குடி சீசன்னால ஒரு சாத்துக்குடி நீங்க டெய்லியுமே சாப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கப்ப நமக்கு எல்லா விதமான உணவும் கிடைக்கும். நம்மளுடைய வாத பித்த கஃபங்களும் பேலன்ஸ் ஆகும். பஞ்சமா பூதங்களின் சக்தியும் கிடைக்கும். ரொம்பவும் ஹாட்டா காபி, டீ அதிகமா குடிக்கிறது, எப்பவுமே வந்து ஹாட்டா குடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அந்தந்த சீசன்ல வெதுன்னு குடிங்க. அதுல வேணா துளசி, கிரீன் லீவ்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்திக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம வந்து ஒரு பிளான், ஒரு அடிப்படையான விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்துக்கள் நம்ம வந்து இதுல கொடுத்துருக்கோம். இது அடிப்படை வச்சுதான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பி விட்டமின் மெயினா நமக்கு வந்து பிரெயினுக்கு தேவைன்னு சொன்னேன். அந்த மெலட்டனின், செரட்டனின் இதெல்லாம் வந்து ஹார்மோன். அது எதனால பாதிக்கப்படுது, அதை எப்படி நம்ம நேச்சுரோபதியில நீங்க வந்து எந்த மாதிரி உணவுல நீங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஹெல்தி ஃபுட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷன், எல்லா உணவு உறுப்புகளுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனா நமக்கு மூளையோட திறன் அதிகரிக்கிறதுக்கு பயிற்சியும் தேவை. பேலன்ஸ் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். அத வந்து நம்ம அதுதான் பேசிக். அது வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை சரி செஞ்சுட்டு அதுல என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். சரிங்களா? பனானா வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியுமே சாப்பிடுவாங்க. ஸோ அதுல வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு. நமக்கு வந்து அது சுரக்கக்கூடிய ஹார்மோனே வந்து மைண்டை காம் படுத்தக்கூடிய ஹார்மோன் தான்.
இப்பெல்லாம் வந்து அந்த ஆட்டிசம் அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க நிறைய பெருகிட்டு வராங்க. அதெல்லாம் அம்மாக்கள் வந்து சின்ன வயசுல வந்து அவங்க சரியா அவங்கள உடல் அதாவது உணவு மூலியமோ உணவுகள் ப்ராப்பரா எடுக்காதனாலயும் சிலதெல்லாம் ஜெனட்டிக்ன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாமே ஜெனட்டிக் கிடையாதுல்ல. ஆனா நிறைய பெருகிருச்சு அவங்க சரியான இம்பேலன்ஸ் டயட்னால அந்த ஒரு போதுமான சத்துக்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா பிறக்கிறப்ப நல்லா பிறக்குறாங்க. வளர வளரதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஏதோ ஸ்பெஷல் குழந்தையா வளர்றாங்க. அது வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு ஹார்மோனல் டெஃபிஷியன்சி, குரோத் கம்மியா இருக்கும். இல்ல நியூரான் ஏதாவது ஒரு பாகம் வந்து அவங்களுக்கு வீக்கா இருக்கு. சரிங்களா? அதனால என்சைம் நமக்கு வந்து உடல்ல நல்லா சுரக்கிறதுக்கு இயற்கையோட இயந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணக்கூடிய பயிற்சிகள், மனதையும் நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்பதான் வந்து நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். எமோஷனலா வந்து நம்ம ரொம்பவும் வீக்கா இல்லாம, நெறைய விஷயங்கள் நம்ம கையில செய்யக்கூடிய பயிற்சிகள் வந்து பிரெயினுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி குடுக்கும். ஹார்மோன் ரெகுலர் பண்ணும். சரிங்களா? எமோஷனல் பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் நம்மளோட பிஹேவியரும் நல்லா இருக்கும். ஹேப்பியா இருந்தா தானே நீங்க நல்லா எல்லாரோடையும் அழகா சந்தோஷமா பேசுவீங்க. ரொம்ப சோகமா இருந்தா பேசவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலியமா உங்க மனதை வந்து எப்படி நீங்க ஹேப்பியாவும் வச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தனால என்னால நெறைய விஷயங்கள் பேச முடியல. சரி, என்னால முடிஞ்சத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேற வந்து கைட்லைன்ஸ் வந்து வேற உங்களுக்கு இம்யூனிட்டி ரிலேட்டடா வந்து எண்ணெய் தேய்க்கிறப்பவே அந்த உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறது வந்து பிரெயின்ல தாங்க எல்லாமே. உங்களுடைய ஃபீல் நீங்க ஹேப்பியா இருக்கீங்க எல்லாமே மைண்ட வச்சு தான் பிரெயினும். பிரெயினுக்கு வந்து நீங்க இன்புட் குடுக்குறதே மைண்ட் வழியா தான். எந்த விஷயமே மைண்ட் வழியா தான் உங்களுடைய பிரெயினுக்கு போகுது. அத நீங்க எப்பவுமே மறக்கக் கூடாது. அதனால உங்களுடைய பிரெயின நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மைண்டையும் நல்லா ட்ரெய்னிங் பண்ணிக்கணும். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது நல்லது, கெட்டது, இது நல்ல ஃபுட்டு அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய பிராக்டிஸ்ல தான் நீங்க உங்க மைண்ட எந்த அளவுக்கு பாசிட்டிவா நீங்க எடுத்துட்டு போறீங்கங்கிறத பொறுத்து தான் பிரெயினோட ஃபங்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? அதோட ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஓவர் ஒர்க் பண்றோம், கம்மியா பண்றோம். இது எல்லாமே வந்து அண்டர் மூவ்மெண்ட் தெரியாமயே உங்களுடைய மூவ்மெண்ட்லாம் குடுக்கலைன்னு வைங்க. பிரெயினும் அந்தந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் வந்து அப்படியே இருக்கும். இயங்காமயே இருக்கும். அதனால தான் நடக்கணும், வேலை செய்யணும், பிடிச்ச விஷயங்கள பண்ணணும், நெறைய உழைக்கணும். நெறைய பிரெயினுக்கு திங்கிங் நெறைய குடுக்கணும். சரிங்களா? ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த ஒமேகா 3 அப்படிங்கிறது நம்மள ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுல இருக்கு? மெயினா வந்து என்னென்ன ஃபுட்ல இருக்குங்க அப்படின்னா, ஃபேட்டி ஃபிஷ் அப்படிம்பாங்க. ஃபிஷ் சாப்பிடாதவங்க ஃபிளாக்ஸ் சீடு, வால்நட்டு அதுல எல்லாம் வந்து இந்த ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய ஹெல்தி அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ அது ரொம்ப முக்கியம். வேற வந்து அவகேடோல குட் ஃபேட் இருக்கு. குட் ஃபேட்லாம் வந்து நீங்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல இருக்கு. பனானா இதெல்லாமே வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? பூஸ்டிங் த இம்யூனிட்டி ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். அந்த இம்யூனிட்டிய தான் நம்ம வந்து உணவு மூலியமா எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த இம்யூனிட்டிக்கே நமக்கு வந்து வைட்டமின் டி, விட்டமின் பி12 இது எல்லாமே தேவை. சரிங்களா? விட்டமின் டி இருந்தா தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். கால்சியம் நமக்கு தேவை. அதுக்கு சன்லைட் கொஞ்ச நேரம் நிக்கிறது. அந்த ஹார்மோன் ரெகுலேஷனே வைட்டமின் டியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டுடே. ஏதாவது நீங்க வந்து டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அம்மா? ஸோ யோகா வந்து எல்லாருமே பண்றோம். ஆன்சியன்ட் டைம்ல இருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அது வந்து எப்படி வந்து நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும்னு நான் சொன்னேன். சைட்டோகைன் என்று சொல்லக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். அந்த சைட்டோகான் ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த சைட்டோகான் பிளட்ல இருக்கிறப்ப தான் நமக்கு ஓகே இந்த ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ்னால ரிலீஸ் ஆகுது. இதை நம்ம குறைக்கிறதுக்கு அது இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிச்சு நிறைய நமக்கு அலர்ஜி, நெடுநாள் வலி, இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன்லாம் வரும். ஸோ ஆங்ஸைட்டி நீங்க நிறைய தூங்கல, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூரோ சிஸ்டம், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து செக் பண்றப்ப இந்த சைட்டோகான்ஸ் இருக்கும். ஸோ அது யோகா பண்றப்ப இந்த சைட்டோகான்ஸ் என்ற ஹார்மோன் நமக்கு வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? அப்போ நமக்கு நம்ம பாடியை நல்ல மூச்சு பயிற்சியினால நம்ம டீப் பிரீத் எடுக்கிறப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் நிறைய ரத்தத்துல கலக்கும். அப்போ நமக்கு தேவையான வேண்டாத பொருள், அதாவது அன்வான்ட் டாக்ஸின்ஸ் இந்த பிளட் எல்லாம் எரிக்கப்படுது. ஸோ அது வந்து அதனாலதான் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரத்தத்துல இருக்கிற ஒரு கண்டென்ட் கம்மியாகுதுங்கிறப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யோகாக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் நிறைய ரிசர்ச்ல நிறைய ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியும்? நெடுநாள் வலி, நெடுநாள் பிரச்சனை, அதுல பிளட்ல இருக்கிற கண்டென்ட்டை பற்றி தான் தெரியும். எவிடன்ஸ். இப்போ அதை என்ன பண்றாங்க, சர்க்குலேஷன்ல இருந்து வெளியேறி சி ரியாக்டிவ் புரோட்டீன் இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு ரத்தத்தில் டெஸ்ட் பண்றப்போ தெரியும். அப்போ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு யோகா பண்ணிட்டு பண்றப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹீலிங் ஆயிடும். நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தா சரியாயிடும். இம்யூனிட்டி கெயின் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த இந்த வேண்டாத புரோட்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன்ல ரிலீஸ் ஆன மார்க்கர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடும். அப்பதான் உங்களால வந்து வழியில இருந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி இது வலி மாத்திரம்னா இந்த சைக்காலஜிக்கலா இருக்கிற ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்க பாடி இம்யூனிட்டி வீக் ஆகும். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினாலையும். அப்போ வந்து இந்த இன்ஃப்ளமேஷன்ங்கிறது வந்து நம்ம உள்ளேயே இருக்கும் பாடியில. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு நிறைய பயிற்சிகள் நிறைய பண்ணணும். புதுசா நீங்க இன்புட் கொடுக்கணும். அப்பதான் 2 விதமான ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக். உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு, அதை சமநிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பேராசிம்பத்தட்டிக் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய ஸ்லோ ஹார்மோன்ஸ் உடம்புல சுரந்து அது உங்களை நார்மல் வச்சுக்கும். அது யோகா பண்றப்ப நமக்கு ஈஸியா கிடைக்கும். எப்பெல்லாம் அதிகமாகுதோ இந்த ஹார்மோன், நம்ம டெய்லி யோகா பண்றீங்கல்ல, டெய்லியுமே ஒரு பணம் நமக்கு டெய்லி நீங்க 5 ரூபா சேர்த்துறப்போ ஒரு நாள் வந்து அது அதிகமாயிடும். ஒரு ஒரு பெரிய லார்ஜ் ஒரு டிராப் வந்து ஈச் டிராப் வந்து டைனி டிராப்ஸ் மேக்ஸ் அ பிக் ஓஷன் மாதிரி. டெய்லி பண்றப்ப என்ன ஆகுது, நம்ம உடம்புல எல்லா செல்ஸுமே நல்ல இம்யூனிட்டி கெயின் ஆயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு வராது. நம்ம எப்பவுமே மனதை ஒரே மாதிரி வச்சுக்கிறோம், ஃபியர் வராது. அப்போ அந்த லெவல்ல இருக்கிற பிளட் கண்டென்ட் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எப்பயாவது நீங்க படபடப்பு வந்தா கூட அது தானா சரியாயிடும். அதனாலதான் நம்ம வந்து டெய்லியுமே காலையில எந்திரிச்ச உடனே பண்ணிருக்கோம். நம்மளுடைய பிரெயினை வந்து ரொம்ப என்ஹான்ஸ். அதையும் நீங்க வந்து பிரெயின்லயும் சில வேண்டாத விஷயங்கள்னால நிறைய டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த டாக்ஸின்ஸையும் நீங்க ஓம் சொல்லி இல்ல நீங்க செய்யக்கூடிய மூச்சு பயிற்சினால வெளியேற்றிடலாம். ஸோ இது பேசிக்கா நமக்கு வந்து நிறைய டிசீஸ் பத்தியே நீங்க போகாதீங்க. மென்டல் டென்ஷன் மெயினா ட்ரைனிங் த மைண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம புக் வாசிக்கிறப்போ சக்சஸ், ஃபெயிலியர், ஹாப்பி, அன்ஹாப்பி இதெல்லாம் மாறி மாறி தான் வரும் நம்ம லைஃப்ல. நம்ம வந்து எப்பவுமே மென்டல் டென்ஷன் என்ன ஆகும், நம்மளுடைய ஆக்டிவிட்டியை குறைச்சிரும். நம்ம அதே சமயம் உடல்ல வந்து சில உபாதைகள்லாம் வரும். சரியா ஜீரணமாகாது, தூக்கம் வராது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளுடைய ரியாக்ட் ஆகாம மைண்டை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷன் உள்ள நடக்காது. நம்ம பிஹேவியர் நல்லா இருக்கும். கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து வளர்றதுக்கு நீங்க மைண்டை தான் நீங்க ட்ரெயின் பண்ணணும்.
ஸ்டமக்ல ரத்த ஓட்டமே கம்மியாகுதுங்க. மைண்ட்ல நம்ம ரொம்ப வீக்கா இருந்தோம்னா, ரத்த ஓட்டமே இருக்காதாம்மா உடம்புல. ஏன்னா பாடி மசில்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடும். ரிலாக்ஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. எண்டோக்ரைன் அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடும். எமோஷனலா டென்ஷன் ஆகக்கூடாது. எப்ப பாரு நம்ம பேச்சு இவங்க கேட்கல, அவங்க கேட்கலன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அதே வந்து இல்னஸ். இட் லீட்ஸ் டு இல்னஸ். So problem arises from mind, not from the body. So way of thinking and feeling should be always positive. சேர்த்தி வச்சுக்கிட்டே வராதீங்க. டென்ஷன் சேர்த்தி வச்சு என்ன ஆகும்? மஸ்குலர் லெவல்ல டென்ஷன் ஆகும், எமோஷனல் டென்ஷன், மென்டல் டென்ஷன். கடைசியில அது வந்து உடல் உறுப்புகளை பாதிச்சிருது. அதனால நீங்க ஒருத்தரும் ஒரு சுபாவம், கடவுள் படைப்பு அப்படி. நம்ம குழந்தைங்க நம்ம மாதிரி இருக்கா? இல்ல. ஒரு பர்சன்டேஜ் அது வந்து நம்ம சொல்படிதான் கேட்கணும்னு நம்ம அடம் பிடிக்கிறோம். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹியூமன் நேச்சர். அப்புறம் நீங்க வந்து ஒரு சங்கல்பம், அதாவது நம்மளோட உடம்புக்கு நமக்கு சரியில்லைன்னா நம்மளே தான் காரணம். மத்தவங்கள சொல்லக்கூடாது. அவங்கனால எனக்கு இது வந்துருச்சு, அதனால வந்துருச்சு அப்படின்னு. சரிங்களா? அததான் நீங்க இன்டெலெக்சுவலா வந்து சிந்திக்கணும். நம்ம காரணம் இல்ல. நம்ம அதை எப்படி நம்மளோட பெர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கலாம்? நம்ம எப்படி ரீஷேப் பண்ணிக்கிறது? பவர்ஃபுல் மெத்தட் என்ன? யோகா. ஆனா நீங்க நல்ல விஷயங்கள வந்து விதைகள் போடுறப்ப அது நல்லா விருட்சமா வளர்ந்து வந்து பழங்கள் கொடுக்கும். அது குழந்தைகளுக்கு நம்ம அம்மா கடவுள் கொடுத்த வரம். அம்மாவோட பராமரிப்பு, அம்மாவோட உணவு, அம்மாவோட எண்ணம் அதுலதான் வளருது குழந்தைங்க. ஸோ நம்ம மைண்ட் பாசிட்டிவா இருக்கிறப்போ அவங்களும் நல்லா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வளர்ந்து நல்ல ஒரு நாட்டுக்கு பெரிய தூண்களா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நம்ம மைண்ட அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அந்த குழந்தைங்க பர்சனாலிட்டியா இருப்பாங்க, பேலன்ஸ்டா அவங்க மைண்ட் இருக்கும், ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அவங்கள ஒரு வெற்றி குடிமகனா நம்ம மாத்த முடியும். ஒரு அவங்களுக்கு என்னன்னா மெயினா அவங்களுக்கு ஒரு குறிக்கோள்ல இருக்கணுங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளா குறிக்கோளே இல்லாம வாழ்ந்தோம், குடும்பம் நல்லா இருக்கணும், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அதை தவிர ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை தான் எல்லாரும் வாழ்வாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. குறிக்கோளோட ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் நமக்குன்னு வச்சுக்கணும். நமக்கு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் தான் குறிக்கோளா இருப்போம். அப்படி கிடையாது. நம்ம குறிக்கோள் என்ன பண்ணுவோம்? குறிக்கோளே இல்லாம நம்ம வந்து ஒரு இடமே தெரியாம அப்படியே பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம். இந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. இப்ப இருக்கிற குழந்தைங்க, இந்தியன் குழந்தைங்கள பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அவங்களுக்கு மைண்டை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ரொம்ப எல்லாத்துக்குமே கோவப்படுறாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு டெஸ்டினேஷன் எங்க போறோம்னு தெரியல. ஒரு கனவு இருக்காது. இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ எங்க அப்பா வந்து இயற்கை வைத்தியம் இது படிக்க வைக்கிறப்ப ஒரு குறிக்கோளா இல்லாம எனக்கு வந்து ஒரு தூண்டுகோலா இருந்தாரு. ஆனா சொல்லல. நீ என்னவா ஆக போற? ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா, நீ டாக்டர் ஆக போறியா? டாக்டர் ஆனதுக்கப்புறம் மேற்படிப்புக்கு எங்க போற? இல்ல நீ மருத்துவமனையில நீ சொந்தமா வைக்க போறியா? இல்ல வேற எங்கேயாவது வேலை செய்ய போறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட குழந்தைகளுக்கு நீங்க சொல்லணும். நீ என்ன அந்த தூண்டலும். நீ என்ன ஆக போற? அதுவும் அந்த டைரக்ஷன்ல அவங்கள போக வைக்கணும். லைஃப் அது நம்மளுக்கும் ஒரு குறிக்கோளோட வாழணும். அப்பதான் நம்ம ஒரு வாழ்க்கை உன்னதமா இருக்கும். அந்த பிரெயினோட பவர் நமக்கு அப்பதான் தெரியும். நம்ம சிந்திக்கிறதே கிடையாதுங்க. என்னமோ அவங்க சொல்றாங்க, வீட்டுல எல்லா வேலையும் செய்யறோம், அவ்வளவுதான். ஸோ 40 வயசு ஆன பெண்மணிகள் நம்ம வந்து ஒரு முதுமையை வந்து வரவேற்கிறதுக்கு ரொம்ப நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் ஆயிடணும். உணவு கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கிறது, ரொம்ப நம்மளுடைய வேலைகளை வந்து பிடிச்ச மாதிரி பண்றது, பிடிச்ச உணவு, ஆரோக்கியமான உணவு, எண்ணம், மனம், சிந்தனை, தெய்வ வழிபாடு, இப்படி சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே நீங்க வந்து மைண்ட் மூலியமா உங்களோட பிரெயினையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். டைரக்டா பிரெயின் என்ன நீங்க பண்ணுவீங்க? பண்ணலாம். இப்போ வந்து மைண்ட் ஓகேங்க, நாளைக்கு இதே சப்ஜெக்ட் படிங்க, போர் அடிக்கும். இன்னைக்கு நான் என்னால பிரேயர் 6 மணிக்கு, அடுத்த நாள் நீங்க பண்றீங்களா? அதுக்கு அடுத்த நாள் பண்றீங்களா?
ஸோ தனி மனிதனோட எண்ணம், செயல், பேச்சு, சிந்தனை, அறிவு, ஆற்றல் இதெல்லாமே பஞ்சபூதங்களோட எனர்ஜி தான் நமக்குள்ளே இருக்கு. கடவுளோடைய அந்த ஒரு எனர்ஜி தான் நமக்குள்ள இருக்கு. ஸோ அத வீணடிக்காம நம்ம அத பாதுகாக்கணும். அதே சமயம் நம்ம உடலையும் பாதுகாக்கணும். மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம கடமைய சலிப்பில்லாம முடியும் அப்படிங்கிறத ஒரு ஓட்டமா நம்ம எப்பவுமே ஒரு ஓட்டம் இருந்தால்தான், ரத்த ஓட்டம் இருந்தாதான் உயிர் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் உறுப்புகள் வேலை செய்யும். அந்த மாரி ஒரு ஓட்டம் இருந்தாதான் நமக்கு உயிருக்கு ஒரு உயிர் ஆரோக்கியமா இருக்கும். வேணுமென்னா கழிவுகள் சேர்த்தி சேர்த்தி என்ன ஆகுது? ஆத்மாவையும் நம்ம மூடிடுறோம். ஸோ அத எப்ப கிளீன் பண்றதுங்க? இந்த ஜென்மமே பத்தாது. போன ஜென்மத்தோட ஆத்மாவோட நம்மளுடைய கர்மாக்கள். ஸோ மனிதனா பிறக்கிறதே ஒரு நல்ல தூய ஆத்மாவோட தான் இருக்கு. ஆனா என்ன வாங்கிட்டு வந்தோம் தெரியாது. நல்ல எண்ணம், சொல், வாக்கு, சிந்தனை, உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, இறை வழிபாடு இததான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆன்றோர்கள், பெரிய பெரிய குரு, மகான்கள். தனி மனிதனோட ஒழுக்கம் நம்மளுடைய குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம். ஸோ குடும்பம் அப்படிங்கிறதே நம்ம வந்து சமுத்திரத்தை கடக்கக்கூடிய ஒரு நமக்கு வந்து ஒரு குடும்பத்தின் மூலமா சமுத்திரத்தை கடக்கிறோம். அலைகள் எப்போதுமே இருக்கும். அதையும் நீந்தி நம்ம கடக்கணும். அப்பதான் நமக்கு முக்திங்கிற பேரு கிடைக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இது பிடிக்கல, குடும்பம் பிடிக்கல, எனக்கு இவங்க சரியில்லை, அந்த மாதிரி நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. போராடி போராடி தான் நம்ம வாழ்க்கையை கடக்கணும். ஸோ வாழ்க வளமுடன். இவ்வளோ நேரம் நன்றி வந்து பொறுமையா கேட்டதுக்கு. நான் வந்து மருத்துவ குறிப்பு ரொம்பவும் போய் டிசீஸ் எல்லாம் நான் சொல்லல. பேசிக்கா அன்றாடம் உங்களுக்கு இயல்பா ஈஸியா பண்ணக்கூடிய பயிற்சிகள். கடந்த காலத்துல கூர்ந்து பின்னோக்கி பாருங்க. அவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. அந்த புதுமையான விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும். இடது கையில எழுதணும். நடக்கிறதுக்கு உண்டான பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் எழுதணும், படிக்கணும், எழுத்துக்களை வாசிக்கணும். நிறைய ஸ்லோகங்கள், செய்யுள், கட்டுரைகள்லாம் நம்ம வாரம் 1 நாள் 2 நாள் ஒண்ணு ஒண்ணா பண்ணுங்க. எழுதணும். தமிழ் சொற்களே யாருமே படிக்கிறது இல்ல. வாய்ப்பாடு இதெல்லாம் மெமரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு மறந்து போயிடுறோம் இல்லைன்னா. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிருது. அந்த செல்லெல்லாம் நீங்க அழிக்க கூடாது. அதை புதுப்பிக்கணும் இல்லைங்களா? அததான் ரீலேர்னிங் அப்படிங்கிறோம். ஸோ வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க.